VVD, 80 years of legacy in consumer goods. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அவர் 50 கோடி இந்த படத்துக்கு கிடைச்சதுன்றது ஒப்படா சொல்லி விட்டு தான் மாட்டினாரு. 50 கோடி சம்பளம் வாங்கினவங்க நீ ஏன் இது பண்ணல அப்படின்னு இந்த மாதிரி படப்பே பண்ணலன்னு சொல்ல பேச ஆரம்பிச்சாங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து 30-40 தான் பண்ணிருக்கு. கூலி வந்து 30-40 கோடி தான் பண்ணிருக்கு. நான் கைதி 2 எடுக்கிறது வந்து கார்த்தி சாரை வச்சுட்டு, அப்போ கார்த்தி சாருக்கான பிஸ்னஸ் ஒன்று இருக்குல்ல, 200 கோடி தான் மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா நான் 75 கோடி எடுத்துட்டா எப்படி பண்ண முடியும் ப்ரொடியூசர்? அவர் 75 கோடி கேட்டாரா இல்லையான்றது பிரபுக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆன்லைனில் கொடுத்த ரிவ்யூஸ், முதல் நாள் கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் அது ஓகே, அது அதோட நின்றுடும். ஆனால் தொடர்ந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்கல்ல, அவங்களால படங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. சன் பிக்சர்ஸை பொறுத்தவரையும் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவங்க டிக்ளேர் பண்ணுற ஃபிகர் வந்து அவங்க ஆன்சரபிள் டு த செபி. இவங்க எப்போ 404 கோடி போட்டாங்களோ ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு அது உண்மை இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க ஆன்சரபிள் டு த செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்றது ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பாடி. முதல் நாள்லேயே 151 கோடி வந்துருச்சு அப்படிங்கும்போது ஒரு 4-5 நாள் அப்படின்னு அதுக்கப்புறம் 404ன்னு சொல்லி போடுறாங்க. அப்படிங்கும்போது மீதி 4 நாள் சேர்த்து 250 கோடி தானே. அந்த டிப் அதில் வந்திருக்கா? முதல் நாள் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்து நிற்கும், 24-23 கோடி. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 12 கோடி வந்து நிற்கும். ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகம் முதல் நாள். நம்ம ஊரில் மட்டும் எதுக்கு 24 கோடி 27 கோடி இதே ரேஞ்சில் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், என்னோட முதல் கேள்வி, கூலி பொதுவாக ஒரு படத்துக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்தால் அதோட கலெக்ஷன்லோ அந்த ஒரு டிக்கெட் புக்கிங்லேயோ ஒரு டிப் வரும். பட் இந்த கூலிக்கு அது நடக்கலை. அப்படிங்கும்போது டெஸ்பைட் ரிவ்யூஸ் இதோட கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஒரேடியாக அப்படி மிக்ஸ்டு டாக் வந்து கலெக்ஷன் அப்படியே இருக்குது நம்ம சொல்ல முடியாது. கலெக்ஷன் கண்டிப்பாக பாதிக்குது. இன்ஃபேக்ட் இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளோ தொலைவு பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு அடுத்த கட்ட ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணோம்ல, அது வராமல் தடுக்கிறாங்க நிறைய பேர். வரக்கூடாது, பல ஆடியன்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே சோஷியல் மீடியாவில் வரைஞ்சி கட்டிட்டு நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவிட்டி பரப்புறதும் வன்மத்தோடு பேசுகிறதும் அது தொடர்ந்துட்டு இருக்கிறது தான் நம்முடைய கன்சர்னாக இருக்குது. என்னென்னா, ஜென்யூனாக ஒரு படத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்காம போகுதுன்றதுக்கு இவங்க தான் காரணம். இதுக்கு எதிராக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதனால் வந்து நீங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து இருக்குன்னு சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி பாதிக்கப்படுது. ரிவ்யூஸ் வந்து நான் சொல்கிறது ஆன்லைனில் கொடுத்த ரிவ்யூஸு, முதல் நாள் கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாம் அது ஓகே, அது அதோட நின்றுடும். ஆனால் தொடர்ந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்களே, அவங்களால படங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. எல்லா படங்களும் தக் லைஃப் பாதிக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி வந்து படங்கள் பாதிக்கப்பட்டது, இப்போ இந்த படம் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் பெரிய ரெவன்யூ கிடைக்கும். அந்த ரெவன்யூ வரவிடாமல் தடுக்கிறாங்கன்றது தான் நம்ம கன்சர்னாக இருக்குது. ஸோ உல்ட்டாவாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே சஸ்டெயின்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த கேள்விக்கு பதில் ஒன்றே ஒன்றுனா, இதை விட அதிகமாக பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற படம் தான். அதை தடுக்கிறதா இங்கே நிறைய பேரோட வேலையாக இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து அதோட வசூலில் வெளியே சொல்கிறதுல வந்துட்டு எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றதுல வந்துட்டு பேசும்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் படித்தேன். அதில் கீழே வந்து நிறைய டெக்ஸ்டெல்லாம் போட்டு கீழே தனஞ்சயன் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன போட்டிருந்தாங்கன்னா, சன் பிக்சர்ஸ் வந்துட்டு ஃபேக்கான இதை கொடுக்க வாய்ப்பு இல்லை, அவங்க வந்துட்டு ஒரு பிரைவேட் செக்டார் மட்டும் இல்லை, அவங்க வந்து உண்மையாக அதை கொடுக்கணும், அதனால வந்துட்டு அவங்க கொடுக்கறது அப்சல்யூட்டாக கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு கம்பேரிட்டிவாக இன்னொன்று என்ன போட்டிருந்தாங்கன்னா, நேற்று லியோ படத்தோட கலெக்ஷன் 600 கோடி கிடையாது, வெறும் 400 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே வெளியிட்டிருக்காங்க அவங்களோட ஒரு இன்வாய்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. லியோ படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இது. ஸோ இந்த விஷயத்த சொல்லுங்க சார். இந்த பிரைவேட் செக்டர் நான் ஒன்றே சொல்லுவேன். சன் பிக்சர்ஸை பொறுத்தவரையும் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அவங்க டிக்ளேர் பண்ணுற ஃபிகர் வந்து அவங்க ஆன்சரபிள் டு த செபி, ரைட் ஃப்ரம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போ 404 கோடி போட்டாங்களோ ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஓவராலாக ஒரு பெரிய லெவலில் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நாளைக்கு அது உண்மை இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க ஆன்சரபிள் டு த செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்றது ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பாடி. அவங்க கேட்பாங்க, எப்படி நீ பொய்யான தகவலை வந்து போஸ்ட் பண்ணுன்னு கேட்பாங்க. அதனால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சன் பிக்சர்ஸ் என்ன நம்பர் போடுறாங்களோ அதை நீங்கள் 100% நம்பலாம். ஏன்னா அவங்க ஆன்சரபிள் டு சோ மெனி பீப்புள். அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறது. இண்டிவிஜுவலாக தான் எஸ்கேப் ஆயிடலாம். ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் வந்து என்ன நம்பராவது போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நான் வந்து 100 கோடி ஒரு படத்தை போட்டேன்னா என்ன கேட்டாங்க வச்சுக்கலாம், இன்கம் டேக்ஸ் சார் அது ப்ரொமோஷனுக்காக போட்டேன் சார், ஆக்சுவல் நம்பர் தான் நான் தான் ஃபைல் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ அது வந்து கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரொமோஷனுக்காக இதெல்லாம் நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கும் தெரியும். இந்த எக்ஸாஜரேஷன் போயிட்டு தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்மளை வந்து ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்து நான் ஷேர் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க. உனக்கு பொறுப்பு இருக்குல்ல, அது எப்படி நீ வந்து தப்பான ஃபிகரை போடலாம், நீ இதனால் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சன் பிக்சர்ஸை பொறுத்தவரையும் நம்பர்ஸை 100% நம்பலாம்.
அவங்க வந்து 404 கோடி முதல் 4 நாட்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக அவங்க போஸ்ட் வரல அஃபிஷியலாக. அது 450 475 இல்லை 500 நம்மளுக்கு தெரியாது. அது வரும் இந்த வாரம். இப்போ முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி Thursday நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. கடந்த Thursday படம் வந்தது, ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. அப்போ 7 நாட்கள் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கின்றது அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்களா, அது ஃபைனல் ஃபிகர், டவுட்டே வேணாம். இப்போது அந்த இதுக்கு இப்போ இந்த லியோக்கு வரும்போது அவங்க சொல்கிறது எல்லாமே என்னென்னா சரியான புரிதலே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து 404 கோடி ரூபாய் ரெவென்யூ, அதாவது ரெவென்யூ டு த ப்ரொடியூசர், கிராஸ் கிடையாது. கிராஸ் என்னென்ன அர்த்தம்னா, ஒரு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் 40 ரூபாய் 45 ரூபா தான் ப்ரொடியூசருக்கு வரும். மீது எங்கே போகுது? எக்ஸிபிட்டருக்கு போகுது, டேக்ஸ் போகுது. இதெல்லாம் போய் தான் அவருக்கு வந்து 45 ரூபாய் கையில் கிடைக்கும். அப்போ 404 கோடி ரூபாய்னா அவர் 45%, 404 கோடினா அப்போ டோட்டல் எவ்வளோ? ஓகே, 200 அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை 404 கோடி தான். 404 கோடி ஈக்குவல் 45% தான் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தப்பான ஒரு புரிதல் இல்லை. இப்போ 404 கோடியில் அவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, தியேட்டருக்குள்ள எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு, நான் தியேட்டருக்குள்ள இவ்வளோ வந்திருக்கு. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ 404 கோடியில் 200 கோடி ரூபாய் நான் தியேட்டருக்கள், 200 கோடி ரூபாய் தியேட்டருக்குள் வச்சுங்க. அப்போ 200 கோடி ரூபாய் தியேட்டருக்குள்னா கிராஸ் எவ்வளோ தெரியுமா? 200 கோடி டிவைட் பை அந்த 0.45% நீங்கள் போட்டிங்க வச்சிங்களேன், உங்களுக்கு தெரியும் 444 கோடி தான் கிராஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ கம்மியெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ மொத்தமாக 404 கோடி தான். ஏற்கனவே 200 கோடி வந்துருச்சு இது நான் தியேட்டருக்குள்ள, ப்ளஸ் இது வந்து கிராஸ் வசூல் இவ்வளோ வந்திருக்கு. இதனுடைய வசூல் தான் அவங்க டோட்டலாக காமிக்கிறாங்க. ஸோ 600 கோடின்றது. ஸோ 600 கோடின்னு எப்படி எடுத்தீங்கன்னா கிராஸ் வசூல் அது. ஓகே, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலுக்கும் இவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அவங்க டிக்ளேர் பண்ண நம்பருக்கும் சம்மந்தமே இருக்காது. காரணம் என்னென்னா, இவங்க இங்கே டிக்ளேர் பண்ணது வந்து ரெவென்யூ தான். ரெவென்யூனா ப்ரொடியூசருக்கு எவ்வளோ வந்தது, நாட் த கிராஸ். நான் அதை சொன்ன மாதிரி கிராஸில் 45% தான் அவங்களுக்கு டேக்ஸ்லேருந்து வரும்னா, டேக்ஸ் எல்லாம் போய் எக்ஸிபிட்டர் ஷேர்லாம் போய் வரும்னா, நீங்கள் அதை எப்படி வந்து இந்த இதில் டிக்ளேர் பண்ணுவாங்க? ஓகே, அவங்களுக்கு என்ன வந்ததோ அதை தான் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட இதில் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு இது வருது வச்சுங்களேன், நான் யாரோ ஒருத்தர் வந்து வேலை செஞ்சு அதில் வந்து ஒரு இது எடுத்துக்கிறாங்க, அதில் டேக்ஸ் எல்லாம் கழிச்சு எனக்கு கொடுக்குறாங்கன்னா எனக்கு வந்தது தானே போட முடியும். நான் கிராஸை போட முடியும். ஓகேங்களா, கிராஸ் எல்லாம் நம்ம போட முடியாது. கிராஸை வந்து போட்டிங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக என்ன ப்ராப்பராக எனக்கு என்ன வந்தது அதை தான் அவங்க போட்டிருக்காங்க. அதனால் லியோ பொறுத்தவரையும் அவங்க போட்ட நம்பர் கரெக்டு. இது சரியான புரிதல், அக்கௌண்ட்ஸ் புரிதல் இல்லாதவங்க ஆளாளுக்கு லியோ சொல்கிறதெல்லாம் எக்ஸாஜரேட் நம்பர் சொல்லியிருக்காரு, எக்ஸாஸ் நம்பர் சொல்லியிருக்காருன்னு பேலன்ஸ் ஷீட்டை போய் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சொன்னார், இந்த படம் மூலமாக எனக்கு வந்தது இவ்வளோ தொகைப்பா, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ வந்திருக்கு, அதில் ஒரு 100 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத அவர் அழகாக டிக்ளேர் பண்ணுறாரு. 100 கோடி இவ்வளோ அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை புரியாமல் இவங்க பாட்டுட்டு இல்லை 400 கோடி சொன்னதெல்லாம் பொய்ன்றதெல்லாம் ஆக்சுவலி சரியான அக்கௌண்டிங் புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. சார், இப்போ இந்த வசூல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாருமே இங்கே வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸே வந்துட்டு 1000 crores ஒரு விஷயம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ரீசெண்டாக ஒரு தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் ஃபார்மர் சுப்பிரமணியம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அங்கெல்லாம் ரேட் அதிகம், மற்ற இடத்துலலாம் 3000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்க முடியும், ஆனால் இங்கே வந்து 150 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ஸோ கலெக்ஷன்லேயே அதையும் சேர்ப்பாங்க, அவங்க அந்த 3000 ரூபாய்க்கு விற்கிறது 2000 ரூபாய்க்கு விற்கிறதையும் சேர்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரும், ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது வந்துட்டு உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட்லி இந்த 3000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் சும்மா கதை, அவ்வளோலாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்குமே அதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஹைப்பில் இருக்கிற படத்துக்கு முதல் நாள் காட்சிகளில் வந்து இப்போது பெங்களூர்லேயோ இல்லை வந்து நார்த் இந்தியாவிலையோ 1000 ரூபாய் 500 ரூபாய் 800 ரூபாய் அப்படி இருக்கும். 3000 ரூபாய்லாம் போட்டால் ஒருத்தம் உள்ளே வர மாட்டாங்க. அந்தளவு ஹைப் இருக்கிற படம் எதுவுமே கிடையாது. முதல் நாள் காட்சியை வச்சுக்கிட்டு முதல் நாள் சார்ஜ் பண்ணுற டிக்கெட் ப்ரைஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓவராலாக இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. ஒரு காட்சி 2 காட்சி அது எவ்வளோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே 200 ரூபாய் 300 ரூபாய் தான். எங்கே போனாலும், கேரளா போனாலும், கர்நாடகா போனாலும் முதல் காட்சிக்கு மட்டும்தான் இந்த ஹைப்பு, இந்த டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம். அது போலலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ரெண்டாவது அவர் சொன்னது என்னென்னா, நம்ம ஊரில் 200 ரூபாய் தான் டிக்கெட்டு, எல்லா இடத்துலையும் 200 ரூபாய் டிக்கெட் வரும்போது நம்ம கலெக்ஷனை அந்த கலெக்ஷனோட கம்பேர் பண்ணாதீங்க சொல்கிறது கரெக்டு. ஏன்னா அங்கே என்னென்னா, கர்நாடகா எடுத்துட்டிங்கன்னா இதுவரையும் இப்போ தான் ரூல் வரப்போகுது 200 ரூபான்ற ஃபிக்ஸ்டு. அதுக்கு முன்னாடி வரையும் 500 ரூபாய் 450 ரூபாய், வீக்கெண்டில் 400 ரூபாய் இருக்கும், வீக் டேஸில் 100 ரூபாய் இருக்கும். அவங்க வீக்கெண்டுனாலே டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பாம்பேலையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோ வைஸ் மாறும். காலையில் 9 மணி காட்சி 11 o'clock காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருக்கும், ஈவினிங் காட்சி பண்ணால் 450 ரூபா இருக்கும். அங்கே வந்து ஃப்ளெக்ஸி டிக்கெட்ஸ் இப்போவுமே அப்படி தான், இப்போ அப்படி தான். பாம்பேல போனீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, புக் மை ஷோவில் போயிட்டு பாம்பேல வீக்கெண்ட் பாருங்கள், இன்றைக்கி டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள், வீக்கெண்ட் டிக்கெட் போய் பாருங்கள், 450 ரூபா வரும். வார் 2 படத்துக்கோ இல்லை இப்போ இந்த வாரம் வர படத்துக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிமாண்ட் டிசைட்ஸ் த ப்ரைஸ். இப்போ நீங்கள் ஏர்ஃபேர் எடுத்திங்கன்னா அந்த ரூட்டில் டிராஃபிக் அதிகமாக இருந்தால் திடீர்னு பார்த்தா 30,000 ரூபாய் பண்ணுவான், டிராஃபிக் இல்லைன்னா 3000 ரூபாய் இருக்கும். எப்படி 30,000 ரூபாய், எப்படி 3000 ரூபாய்? டிமாண்ட் டிசைட்ஸ் த ப்ரைஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, பிவிஆரில் வந்து தட்ஸ் கால்ட் வந்து வேரியபிள் டிக்கெட் ப்ரைஸிங். எப்படின்னா அந்த சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கும்.
எப்படி நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் புக் மை ஷோவில் போய்ட்டு புக் மை இதுன்னு போயிட்டு ஏ ட்ராவல் கிளியர் ட்ரிப் போங்களேன், டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிக்கும் போது டிமாண்ட் ஒரு 10 டிக்கெட் போட்டிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் மாறும். ஏன்னா அந்த சிஸ்டம் அல்கோரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகுது. 10 டிக்கெட் போடும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டக்குன்னு பார்த்தா டிக்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது 5600 இருக்கும், புக் பண்ணி முடிக்கும் போது 6100 இருக்கும், 500 டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். தட்ஸ் அல்கோரிதம் ஆஃப் எனி புக்கிங் ஆன்லைன் வெப்சைட். அல்கோரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகணும். இப்போ புக் மை ஷோவில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே தான் நடக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிவிஆர் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மூமெண்ட் இன்னும் டிமாண்ட் அதிகமாகும் போது டிக்கெட் ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு 450 500 சாயிராண்டு படத்துக்கு பார்த்தீங்கன்னா 500 டிக்கெட்டு ஆவரேஜாக, ஏன்னா பயங்கர டிமாண்டு. ஓகே, அதே டிமாண்ட் இல்லாத படத்துக்கு டக்குன்னு பார்த்தா 200 வந்து நிற்கும். ஸோ அவங்க இந்த டிமாண்ட் வெர்சஸ் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து டிக்கெட் ப்ரைஸை வேரியபிளாக வச்சுட்டே இருக்காங்க. அதனால் அங்கே எதுவுமே கேரண்டி கிடையாது. நம்ம ஊரில் மட்டும் தான் கேரண்டி. சுப்ரமணியம் சார் சொன்னது என்னென்னா, நம்ம ஊரில் ஃபிக்ஸ்டு 190 ரூபா தான் மேக்ஸிமம். கம்மியாக தான் இருக்கும். 130 ரூபா சின்ன படத்துக்கு, 150 ரூபா 190 ரூபா பெரிய படத்துக்கு, இவ்வளோ தான் இருக்குமே தவிர வேறு எந்த வேரியேஷனும் இருக்காது. டவுட்டே வேணாம். நீங்கள் இங்கிலீஷ் படம் போனாலும் இதே டிக்கெட் ப்ரைஸ் தான். அதனால் நம்முடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு லிமிடேஷன் இருக்கும், ஃபிக்ஸ்டான ஒரு டிக்கெட் ப்ரைஸ் தான். ஆனால் நார்த் இந்தியாவிலையோ கர்நாடகாலையோ ஆந்திரா தெலுங்கானாலையோ கேரளாலையோ இந்த வேரியேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால் அந்த கலெக்ஷனோட இது கலெக்ஷன் கம்பேர் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்கிறது வந்து கரெக்டான விஷயம். சார், இப்போ அந்த கலெக்ஷன் ஃபிகர்ஸ் அவங்க போடுறாங்களா, முதல் நாள்லேயே 151 கோடி வந்துருச்சு அப்படிங்கும்போது ஒரு 4-5 நாள் அப்படின்னு அதுக்கப்புறம் 404ன்னு சொல்லி போடுறாங்க. அப்படிங்கும்போது மீதி 4 நாள் சேர்த்து 250 கோடி தானே. அந்த டிப் அதில் வந்திருக்கா? ஏன்னா முதல் 4-5 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் எல்லா இடத்துலையும் அப்படின்ற மாதிரி நிறைய தேட்டர் ஓனர்ஸ் பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், தேட்டர் ஓனர்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லும்போது அப்புறம் எப்படி அது 404 இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கலாம்ல அப்படின்ற விஷயம்ல. ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 76 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது 76 கோடி எங்கே தெரியுமா? இன்க்ளூடிங் ப்ரீமியர் ஷோஸ். அவங்க வந்து முந்தின நாள் ப்ரீமியர் ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அதோட ப்ரீமியர் ஷோன டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் வந்து $25 $30. அது பிறகு பார்த்தீங்கன்னா $5 ஆகிடும் மறுநாள். அந்த ப்ரீமியர் இதே தான். அந்த ஃப்ளெக்ஸி டிக்கெட் ப்ரைஸ் இங்கே அப்ராடில் இருக்குது. ஓவர்சீஸில் இதே கூலி படத்துக்கு இருக்குது. $25 ஆரம்பித்து $5 போய் நிற்கும். இப்போ $25 வாங்கினவங்களாம் அந்த 76 கோடி ரூபாய் முதல் நாள் பண்ணுச்சு. அடுத்த நாள் எவ்வளோ பண்ணுச்சு ஓவர்சீஸு? 35 கோடி 40 கோடி. அப்போ 30-40 கோடி எக்ஸ்ட்ரா இருந்தில்ல. அதனால தான் முதல் நாள் கலெக்ஷன் எப்போவுமே ஹையாக இருக்கும், டிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா ஓவர்சீஸில் நீங்கள் பார்க்குறது ஏர்லி மார்னிங் ஷோலேருந்து ப்ரீமியம் ஷோலாம் சேர்த்து தான் அந்த கலெக்ஷனை. அடுத்த நாள் ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா 40 கோடியில் வந்து நிற்கிதுன்னா அப்போது 75-40 ஆகிடுச்சா? இல்லை, அது 1.5 நாள் கணக்குது. ஏன்னா இன்னும் 2 ஷோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அந்த 2 ஷோட சேர்த்து ஒரு நாள் கணக்கு போட்டிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு கலெக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுக்கு ஓவர்சீஸில். அந்த ஓவர்சீஸ் கலெக்ஷனில் தான் இவ்வளோ பெரிய நம்பர் காமிக்குது. ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. முதல் நாள் 27 கோடினா அடுத்த நாள் 22 கோடி 23 கோடி 3-4 கோடி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த டிப்பெல்லாம் கிடையாது. அந்த ஓவர்சீஸ் கலெக்ஷனும் அது பிறகு ஆந்திரா தெலுங்கானா இதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் டே வந்து பயங்கரமான டிக்கெட் ப்ரைஸ், அது பிறகு அப்படியே டிப்போம். அப்போ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நிற்கும். முதல் நாள் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்து நிற்கும் 24-23 கோடி. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 12 கோடி வந்து நிற்கும். ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகம் முதல் நாள். அடுத்த நாள் டிக்கெட் ப்ரைஸ் கம்மி. நம்ம ஊரில் மட்டும் எதுக்கு 24 கோடி 27 கோடி இதே ரேஞ்சில் இருக்குது 4 நாளும். டிக்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் கிடையாது, ஒரே ஒரு ரேஞ்ச் தான். முதல் காட்சி மட்டும்தான் நீங்கள் அலௌடு. 9 மணி காட்சிக்கு எல்லாரும் சேர்ந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏதோ ஒன்று பண்ணாங்க. அதனுடைய ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் பார்க்குற அந்த 3 கோடி. அதர்வைஸ் எந்த டிப்புமே கிடையாது. 4 நாளுக்குள்ளும் அதே மாதிரி தான் அந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு. 25 கோடி 23 கோடி அந்த ரேஞ்சிலேயே படம் கலெக்ட் பண்ணுச்சு. காரணம் வந்து இங்கே டிக்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு. நீங்கள் பார்க்குற எல்லா வேரியேஷனுமே டிக்கெட் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் வேரியேஷன் வரும். கேரளான்றது வேறு. டிவைடான டாக் வந்தால் செகண்ட் ஆளே வர மாட்டான். அது வந்து கேரளா வந்து அன்பனிஷிங், அதாவது அன்ஃபர்கிவிங் மார்க்கெட். அன்பனிஷிங்கில் அன்ஃபர்கிவிங் மார்க்கெட். அங்கே ஒரு டிவைடான டாக் வந்து வச்சிங்களேன், அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவாங்க. ஆடியன்ஸ் உள்ளே வர மாட்டாங்க. அது வந்து டிப்புன்றது அங்கே தான் ரியல் டிப்பு. முதல் நாள் பயங்கரமான கலெக்ஷன் வரும். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே சம்மந்தமே இல்லாமல் டிப் ஆகும். தக் லைஃப்க்கு நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுவேன். என்னடா முதல் நாள் 6 கோடி 2வது நாள் 2 கோடியா, என்னடா இவ்வளோ கம்மியாகுது. அங்கே அட்வான்ஸ் புக்கிங் கான்செப்டே கிடையாது. இல்லைன்னா டக்குனுக்கு கிராஷ் பண்ணுவாங்க படத்தை, அப்படியே கிராஷ் பண்ணி மொத்தமாக காலி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மாட்டிக்கும். கர்நாடகா மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்கில் நிறைய 3 நாள் பண்ணியிருப்பாங்க, வீக்கெண்டுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஃப்ளெக்ஸி டிக்கெட் ப்ரைஸில். அதனால் அப்படியே ஒரு ஸ்டெடி ஆகிடும். நார்த் இந்தியா அப்படி தான் இருக்கும். ஆனால் ஓவர்சீஸ் பொறுத்தவரை அப்படியே டிப்பு வரும். ஏன்னா ஓவர்சீஸில் இதே பிரச்சனை. Thursday படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முந்த நாளும் டிக்கெட்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ரைடே சாட்டர்டே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருப்பாங்க. மீதி பேர்லாம் படத்து ரிவ்யூ எப்படி வருது பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு $25 $20 கொடுக்கணும்னா 4 பேர் போனோன்னா $100 ஆகிடும். அப்போ $100, அதுவும் 50-60 கிலோமீட்டர் ஜேர்னி பண்ணி வந்து படம் பார்க்கணுன்னா அவங்க யோசிப்பாங்க, சார் ரிவ்யூ எப்படி வருது பார்த்து பண்ணலான்னு. ரிவ்யூ மிக்ஸ்டாக வந்ததுன்னா ஓவர்சீஸில் டப்புன்னு விழுந்துடும் படம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே டிப் எல்லாமே என்னென்னா ரிவ்யூ எப்படி வருதோ அதை பொறுத்து ஆடியன்ஸ் அடுத்த கட்டமாக வருவாங்க. இல்லைனா அட்வான்ஸ் புக்கிங் பண்ண மட்டும் படத்தை பார்ப்பாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு ரிவ்யூ சுற்றி தான் இருக்குது. இப்போ ரிவ்யூ வச்சு இப்போ கூலிக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பாதிப்பு இருக்கு. 100% நீங்கள் எவ்வளோத்தளவு வந்து வன்மத்தோடு நீங்கள் தாக்குறீங்களோ டிப்பு இருந்துட்டு தான் இருக்கும் படத்தில். வந்து எல்லா படங்களுக்கும், இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் ரிவ்யூ வந்து மிகப்பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணோம். ரிவ்யூ அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத். சரி, நம்ம என்ன தான் சொன்னாலும் கடைசியில் வந்து நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வராமல் தடுக்கிறதே இந்த மாதிரி வன்மத்தோட பரப்புறது தான். ரிவ்யூன்னா நான் சொல்கிறது ஜென்ரல் ரிவ்யூ கிடையாது. ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியா பண்ணுற ரிவ்யூ எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ட்ரெடிஷ்னல் மீடியா பண்ணுறது ஒன் டைம் பேசிட்டு அவங்க ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிட்டு, இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா திருப்பி ட்வீட் பண்ணிட்டே இருக்காங்களா? இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிவ்யூ ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டாங்க, ரேட்டிங் கொடுத்து அந்த ட்வீட் போட்டாங்கல்ல, ப்ரைவேட் ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், அது அவங்களை எப்படி டிஃபைன் பண்ணுறது தெரியல எனக்கு. இப்போது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இண்டுவோ இல்லை வந்து பல ரிவ்யூவர்ஸ், இப்போ நீங்கள் பரத்வாஜ் எடுத்தீங்க, அதாவது எல்லாரும் பாப்புலராக இருக்கிறவங்க எடுத்துங்களேன், அவங்களாம் என்ன பண்ணாங்க, ரிவ்யூ பண்ணாங்க, அந்த ஒரு ட்வீட் போட்டாங்க, அதோட கடந்து போயிட்டேங்க, அவ்வளோதான். அதை உட்காந்துட்டு இப்போ அதுலேருந்து நான் வந்து திருப்பி எடுத்து திருப்பி நான் இந்த ரிவ்யூ சொல்லியிருக்கேன், பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. ஏன் சொல்கிறது இல்லை? தேர் ஜஸ்ட் டூயிங் தேர் ஜாப். தேர் ஜஸ்ட் டூயிங் எ ப்ரொஃபஷனல் ஜாப் ஆஃப் ரிவ்யூயிங் அ ஃபிலிம். அவங்க போடுறாங்க, ரிவ்யூ போட்டு அவங்க கடந்து போயிட்டே இருக்காங்க, அடுத்த படத்தை நோக்கி, அடுத்த படத்தினோட இதை பற்றி, அடுத்த இன்டர்வியூ பற்றி போகிறாங்க. ஆனால் இங்கே வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படத்தை தாக்கணும், ஒரு படத்தை முடிக்கணும். என்னவே என்ன இருக்குன்னா முடிக்கணும்னு இருக்குது. முடிக்கணும்னு அர்த்தம் அந்த படம் வந்து மொத்தமாக கலெக்ஷன் இல்லாமல் பாதிக்கப்படணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, குரூரமான எண்ணம். அந்த குரூரமான எண்ணம் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. குரூரம் அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் அ குட் திங். நோ, நீங்கள் வந்து இன்னொரு படத்தை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வாழ நினைக்கிறதே எந்த நல்ல மனசு நினைக்க முடியும்? இப்படி ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்றது தான் வருத்தமாக இருக்குது. 10,000 பேர் இருக்காங்க. அந்த 10,000 பேரும் சோஷியல் மீடியா உட்காந்துட்டு திருப்பி பாரு, இங்கே க்ரீன் பாரு, இந்த படமெல்லாம் இன்றைக்கி க்ரீன் தான், இன்றைக்கி வந்து புக்கிங்கே இல்லை, ஷோவில் வந்து 10 பேர் தான் பார்த்தாங்க. ஒருத்தன் போடுறான் தேர்ஸ்டே அன்றைக்கி, நேற்று பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி 8 பேர் தான் இந்த படத்தை பார்த்தாங்க, 8 பேரோட படத்தை பார்த்தேன், கால் மேலே கால் போட்டு, அதாவது காலை வந்து சீட்டில் வச்சு பார்த்தேன்னு ட்வீட் போடுறான், வீடியோ எடுத்து. அது குரூரம் தானே, வன்மம் தானே. நீ வந்து இதுக்காக போய் ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் போடுறேன்னா, நீ படத்துக்காக போகல, உனக்கு ஒரு வீடியோ போடணும், உனக்கு வந்து ஏதாவது படத்தை வந்து தாக்கி பேசணும்னு வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். யோ, உனக்கு படம் பார்க்கலன்னா எவன் கேட்டான் உன்னை படம் பார்க்க சொன்னான்? எதுக்கு படத்தை போய் பார்த்துட்டு உட்காந்துட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதை போடுற? அப்போ உனக்கு வந்து படம் பார்க்குற எண்ணமோ இல்லை அந்த படத்தை பற்றி ஜெனினாக பேசணுன்ற எண்ணமே கிடையாது. படத்தை தாக்கணும், அதுக்காக ஒரு பிளானோட போயிருக்க, தியேட்டர் தேடி போயிருக்க, அந்த தியேட்டரில் 8 பேர் தான் இருந்திருக்கான்னு வச்சு நீ எப்போ எடுத்தேன்னு தெரியாது. இல்லை, எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி கூட உட்காந்துருக்கலாம்ல, நீ முன்னாடி வந்து உட்காந்தீங்கன்னா இருக்கலாம்ல. அப்புறம் ரெண்டாவது, நம்ம ஊர் மக்கள்கிட்ட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. படம் ஆரம்பித்து 5 நிமிஷம் கழிச்சு வந்து நிற்பாங்க, சில பேர் 20 நிமிஷம் கழிச்சு வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீ எப்போ போய் முதலே போய் உட்காந்துட்டேன்னா, நீ உடனே ஒரு ட்வீட் போட்டேன்னா, படம் ஆரம்பித்து 20 நிமிஷம் கழிச்சு இந்த க்ரௌடு வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு போட்டால் நியாயம் இருக்குது. எடுத்த உடனே அது டைட்டில் வந்துடுச்சு பார், 8 பேர் தான் நாங்கள் இருக்க பார் அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? அப்போ வன்மம் தானே, நீ வன்மத்தோடு தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க. இப்படி நிறைய பேர் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நான் வீடியோ பார்க்கும்போது நான் வந்து அவ்வளோவா பார்த்துட்டே இருக்க மாட்டேன், நம்மளுக்கு பிஸியாக போயிட்டு இருக்கும், ஒர்க்கு மீட்டிங் இருக்கும். திடீர்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கோவம் வரும். என்னடா இது வேலை வெட்டியே இல்லையா உனக்கு? இதெல்லாம் ஏன்டா பண்ணிகிட்டு இருக்கீங்க? வேலையை பாரு, உனக்கு வேலை இல்லையா? அடுத்த கட்ட வேலை இல்லையா? இந்த படத்தை தாக்கி பேசி உனக்கு என்ன கிடைக்க போகுது? இதுதான் என்னோட பாயிண்ட். சார், இப்போ ஒரு பெரிய டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு போன வாரம் இருந்த ஒரு பாசிட்டிவிட்டி இந்த வாரம் இல்லை. அவரை போட்டு நிறைய பேர் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பெரிய டேரக்டர்ஸ் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸோடு சேரும்போது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டிஸை சம்பாரிச்சுக்கிறது, ஏன்னா அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கும்போது இப்போ அவரை நெகட்டிவாக அவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சேஞ்சஸ் நடக்குது, ஏன் இந்த டேரக்டர்ஸ் இப்படி ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலாக அது நல்ல படம் தான், நான் வந்து கூலிக்கு அகேன்ஸ்டாக பேசல, அப்படி பேசுகிறாங்க, அந்த கருத்தை வைக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், இது வந்து வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. உங்களை வந்து மிகப்பெரிய உச்சத்தில் வச்சுருக்காங்க ஃபேன்ஸு. நீங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறீங்க எனக்கு 50 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு டார்கெட் பண்ணுவாங்களே, நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களே, அதுக்கேற்ற மாதிரி படைப்பு கொடுத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்குல்ல, எனக்கு 50 லட்சம் கிடைக்கல என் வாழ்க்கையில், நீ 50 கோடி வாங்குற, அப்போ 50 கோடி வாங்கும்போது உனக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நீ எது சரியான ஒரு கதையை எனக்கு கொடுக்க முடியாதா? இந்த ஒரு தார்மீக கோவம் ஒன்று இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் என்னென்னா, நான் பார்த்துருக்கேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து காரில் போயிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து சைக்கிளில் ஒருத்தர் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே நாங்கள் போயிட்டு இருந்தோம். இது உதாரணமாக எது சொல்கிறேன்னா, நான் பிரிட்ஜ் மேலே போகும்போது, என் கார் போகும்போது திடீர்னு சைக்கிளில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் மிடில் ஏஜ், வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு பிரிட்ஜ் மேலே போகும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்ல, அவர் கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகி என் வண்டியில் விழுந்தார். என் கார் பக்கத்தில் போயிட்டு இருந்தது, பக்கத்தில் பேரலாக டக்குன்னு விழுந்த உடனே கண்ணாடி வந்து அடிபட்டுச்சு. என் டிரைவர் வந்து எப்படி திரும்பி, அறிவில்லை இப்படி வந்து உளறிய வண்டி மேலே அப்படின்னாரா. அந்த ஆளுடைய கோவம் எப்படி இருந்ததுன்னா, நீ காரில் போகிற, உனக்கு அறிவில்லையா உனக்கு அப்படின்னாரு. நான் கஷ்டப்பட்டு சைக்கிளில் போகிறேன், நீ காரில் வர, உனக்கு வந்து அறிவு இல்லையா, நீ கரெக்டாக போக மாட்டியா அப்படின்னு பாருங்க. நான் டக்குன்னு என் டிரைவர் சொன்ன வாய முடியும்னு சொன்னேன். அவனோட சைக்காலஜின்னு பாரு.
அந்த வேகாத ஒரு வெயிலில் ஒரு 12:30 மணிக்கு நாங்கள் வந்து வண்டி பிரிட்ஜில் ஏறும்போது நான் ஈஸியாக காரில் வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். அவன் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்கான். அப்போ அவனுடைய கோவம் எங்கே வரும்னா, நீ ரொம்ப வசதியாக வந்துட்டுருக்க, அப்போது நான் கஷ்டத்தை புரிஞ்சுக்காமல் நீ போகிறேன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்ல. ஸோ இதுதான் பிரச்சனை. இங்கே என்னென்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ஏற்றத்தாழ்வுகள் நம்மள தான் உருவாக்குறோம், நம்ம அதை சொல்லிடுறோம் வேறு, இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, வெளியும் ஊடகங்களையும் பேசிடுறாங்க, அவங்களும் சொல்லிடுறாங்க இவ்வளோ சம்பளம் வந்துச்சுன்னு. இப்போ ஒரு பெரிய கூட்டத்துக்கே என்ன இருக்குன்னா, எனக்கு 5 லட்சம் கிடைக்கல, எனக்கு 50 லட்சம் கிடைக்கல, நான் ஒரு படம் கிடைக்காம கஷ்டப்படுறேன், உனக்கு இவ்வளோ பெரிய படம் கிடச்சிருக்கு, நீ ஏன் இது பண்ணல, நீயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுக்கலன்ற ஒரு மாரல் கோவம் ஒன்று இருக்கும் நிறைய பேர்கிட்ட, படைப்பாளிகிட்ட இருக்கும். இங்கே இருக்கிறவங்க ஒரு 1 லட்சம் பேராவது இருப்பாங்க, வந்து கதைகளை வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட சான்ஸ் கிடைக்காதா, நான் அடுத்த கட்ட போக முடியாதுன்னு. அவங்களுக்கு ஒரு கோவம் வரும்போது அதை எப்படி வெளிப்படுத்துறது, இப்படி தான் வெளிப்படுத்துவாங்க. அவர் ஜெயிக்கும் போது வெளிப்படுத்த முடியாது இல்லை, ஏதாவது ஒரு படம் ஸ்லிப் ஆகும்போது வெளிப்படுத்திடுவாங்க. இது வந்து ஒரு பொறாமை கிடையாது, ஒரு உள்ளுக்கு இருக்கிற ஒரு கோபம். எனக்கு பிரேக் கிடைக்கல, எனக்கு ஒரு எதுவுமே கிடைக்கல, அவருக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு கோவத்தில் அவங்களாம் பேசுவாங்க. அப்போ பொறுப்பு யார் மேலே வருது? இவ்வளோ சம்பளம் வாங்குற, இவ்வளோ பொறுப்பாக பெரிய படங்கள் வாங்குற, படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் தான் இருக்குது. இது அவருக்கு மட்டும் நான் சொல்ல, மணிரத்னம் சாருக்கு இருக்குது, தக் லைஃப்பில் அதுக்கு முன்னாடி வந்த சங்கர் சாருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கிட்டு இவ்வளோ பெரிய படைப்பு ஒன்று பண்ணும்போது, 300-400 கோடி பண்ணும்போது, நீங்கள் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கணுன்றது அவங்களுடைய மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். அதை கொடுத்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, கொடுக்காத போது இந்த கும்பல் அப்படியே எழுந்து வந்து அடிக்கும். இதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. பட் இதனால் இவங்க ஸ்லிப் ஆகிடுவாங்க, இவங்க வந்து ஒரு வாரம் முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ ஒன்றுமே எல்லாம் போயிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க அங்கே தான் இருப்பாங்க. மணி சார் அங்கே தான் இருப்பார், சங்கர் சார் அங்கே தான் இருப்பார், இவரும் அங்கே தான் இருப்பார், அதே பொசிஷனில் தான் இருப்பாங்க. அவங்க சம்பளம் இன்னும் கூட தான் வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை ஆகுது. என்னென்னா, அவங்களுக்கு இப்போ தெரிய வரும், ஒரு ஆடியன்ஸ் வந்து அன்ஃபர்கிவிங், மோர் அண்ட் மோர் அன்ஃபர்கிவிங். இப்போ நம்மளை வந்து ஒரு கொஞ்சமாவது கன்செஷன் கொடுத்து போக மாட்டாங்க. சரி, ஏதோ ஒரு ஸ்லிப் ஆகிடுச்சுப்பா, பரவாயில்ல, இந்த டைம் விட்டுடலாம், அடுத்த டைம் நல்லபடியாக படைப்பு கொடுக்கணுன்ற மாதிரி சமாதானமெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க அடித்து நொறுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம அடுத்த படத்தில் இன்னும் பொறுப்பாக சூப்பரான ஒரு படமாக கொடுத்தோம்னா அவங்கள திருப்பி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதே கூட்டம் வந்து பரவாயில்ல பாருப்பா, நம்ம அவ்வளோ சொன்னோம், பட் ஆனால் பாரு அவர் நல்லபடியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இல்லைன்னா இந்த சினிமாவில் இருக்கவே முடியாது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு திக் ஸ்கின்னாக தான் இருக்கணும். நீங்கள் கிரிட்டிசிஸை பார்த்து பயந்துட்டு போனால் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் நல்லா தெரியும் அவருக்கு, அவர் யங்ஸ்டர் தானே, அவர் நல்லா தெரியும், இதெல்லாம் கடந்து வந்திருப்பார், அதனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவரை பொறுத்த என்னன்னா, சரி ஓகே, ஃபீட்பேக் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் முருகதாஸ் சாரோட இன்டர்வியூலாம் பாருங்களேன், தர்பாரை பற்றி பேசுகிறாரு, சிக்கந்தரை பற்றி பேசும்போது எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாரு பாருங்கள். ஏன்னா புரிதலோடு பேசுகிறாரு, நான் எங்கே ஸ்லிப் ஆனேன், எப்படி இது பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் வில் ஹேப்பன், யூ வில் கம் அவுட் பெட்டர். சொல்லுவாங்க, புடம் போட்ட தங்கம் மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக வருவாங்க சொல்லுவாங்க. ஒரு ஃபயருக்குள்ளே போயிட்டு வந்தால் அந்த தங்கம் இன்னும் ஸ்ட்ராங்காகும். அந்த மாதிரி இவர் நல்ல ஸ்ட்ராங்காக வருவார். லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஓ, இப்படியெல்லாம் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என் பேரில் இருக்குது, அப்போ என் பேரில் பொறுப்பு அதிகமாக இருக்குது, அப்போ நான் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் நான் இன்னும் பொறுப்பாக, இன்னும் சூப்பராக, இன்னும் பிரமாதமான படைப்பை கொடுத்தா தான் நான் வந்து இவங்க கூட தொடர்ந்து அந்த ரெஸ்பெக்ட்லேயே இருக்க முடியும். இல்லைனா ஒரு கூட்டம் என் பேரில் ஒரு வன்மத்தோடு இருக்குல்ல, ஏன்னா இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, எனக்கு வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு, எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்குறது இல்லை, ஆனால் இவர் க்ரோ ஆகிட்டாரு, ஒரு 10 வருஷத்தில் எங்கோ மாறிட்டாரு அப்படின்ற ஒரு கும்பல் இருக்கும்ல, அந்த கும்பல் இன்னும் இறங்கி அடிக்கும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இங்கே ஏற்றத்தாழ்வுகள் மிக பெருசு. வாய்ப்புகள் வந்து சில பேர் கிடைக்குது, அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, பல பேர் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சவங்களுக்கும் சம்பளம் கம்மியாக கிடைக்குது. அப்போ அவங்களுடைய கோபம்ன்றது வந்து ஒரு தார்மீகமான ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோபத்தை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் எம்பத்தி பண்ணலாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து வன்மம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த குரூப்புக்கு ஒரு நியாயமான ஒரு கோபம் இருக்கும். நீங்கள் வந்து ஏன் ஒரு நல்ல படத்தை கொடுக்கல, எனக்கு இந்த பட்ஜெட் கிடச்சிருந்தா நான் பிரமாதமாக எனக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பேன், இப்படியெல்லாம் இருக்குல்ல. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க எங்கிட்ட போய் சொன்னால், சார் இந்த மாதிரிலாம் பட்ஜெட் எனக்கு கிடைக்கவே இல்லையே சார், இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லையே, இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு ஏன் சன் பிக்சர்ஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது, எல்லாருக்கிட்டே சன் பிக்சர்ஸ் கொடுக்க முடியுமா என்ன? அவங்களுக்கு எது கனெக்ட் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதோ அதான் அவங்க பண்ணுவாங்க. முதல் 4 நாட்கள் யார் 400 கோடி கொடுக்க முடியுமோ அவங்கள தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. 40 கோடி கூட கொடுக்க முடியாத போது ஏன் சைன் பண்ணணும்? எல்லாருக்கும் உலகத்துக்குலாம் வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இவங்க இருக்கிற என்ன சொல்லுவாங்க, எங்கிட்ட அதே பட்ஜெட்டை வந்து 10 படம் எடுத்துக்கலாமே. சோஷியல் மீடியா பாருங்களேன், இந்த பட்ஜெட்டில் 10 படம் நல்ல படம் எடுத்துருக்கலாம். யோ, அந்த 10 படத்துக்கு உழைப்பு அதே உழைப்பு தான் அவங்க கொடுத்தாவிட. என்ன சொல்கிறீங்க? ஒரு படத்துக்கான உழைப்பு இல்லை, 10 படத்துக்கு இதே உழைப்பு கொடுத்துட்டு 400 கோடி வருமானம் தெரியாமல் எப்படி போய் படம் எடுப்பாங்க? ஸோ ஈஸி டு டெல் ஃப்ரம் அவுட் சைட். பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் ஒன்று இருக்குது, அந்த நியாயத்தையும் நம்ம புரிஞ்சிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பேரில் இருக்கிற அந்த பொறுப்பையும் நம்ம புரிஞ்சிக்கணும். நம்மளுக்கு ஒரு தார்மீக கடமை ஒன்று இருக்குது. நம்ம பிகாஸ் லாட் ஆஃப் பவர் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, பெரிய பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, பெரிய நடிகர் நம்பி இருக்காரு. அப்போ இன்னும் ரெஸ்பான்சிபிளான ஒரு சிறப்பான படைப்பை கொடுக்கணும். சார், இப்போ அடுத்தது
ரஜினி சார் அண்ட் கமல் சார் வச்சு படம் பண்ண போறாரு. அது எந்த ரூமர் தானே சார்? அது கிட்டத்தட்ட எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க, போட்டுட்டாங்க, ட்வீட் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்துருப்பீங்களா, எடுக்காம இருக்கீங்களா? இல்ல அவர் எடுத்துலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. See, the thing is, இப்போதைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஆல்மோஸ்ட் இது நடக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது 100% நடக்க போகுது. ஏன்னா 6 மாதம் முன்னாடி இதை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இது 6 மாதம் முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து பேசும்போது லோகேஷ் அவர்கள் ஒரு கதை சொல்லி அதை அவங்களுக்கும் பிடிச்சி போய் அடுத்ததான் நம்ம பண்ணுவோம், இதை வந்து இதில் லிஸ்ட்டில் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தவிர சைன் பண்ணல, யாரும் வந்து கேரண்டியாக சைன் பண்ணி முடிக்கல. இப்போ ஒருவேளை இவர் வந்து லோகேஷ் அடுத்த படம் உடனே ஆரம்பிக்கல வச்சுங்களேன், அடுத்த படம் வந்து அவர் நடிக்க தான் போகிறாரு, உடனே டைரக்ஷன் வரல அப்படின்னா இந்த படம் வந்து உடனே இவங்க ப்ரியாரிட்டி டேட் கொடுத்தாங்கன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் அந்த படம் பண்ணிடலாமான்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே ஃபைனல் ஆகலை, எதுவுமே அக்ரிமெண்ட் போடலை, சைன் ஆகலை. ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஜெயிலர் முடிச்சிடுறேன், ஜெயிலர் 2 அது பிறகு நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருக்காருன்னா எனக்கு இண்டஸ்ட்ரியில் டாக் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெயிலர் 2 முடிச்ச உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதுவரையும் நீங்கள் கதையை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. இப்போ அவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் கதையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யார் லோகேஷ் அவர்களும் இந்த கதையை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கைதி 2 ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டார். இப்போ அவருக்கு இது ஃப்ரீயாக டைம் கிடைக்குது. ஏன்னா நடிக்கும்போது அவர் வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒன்று நடிக்கணும். அதனால் வந்து அந்த படத்தில் வந்து நடிக்கும்போது இவர் வந்து இந்த கதையை ரெடி பண்ணுவார், கமல் சார் ரஜினி சாருக்கான படத்தை ரெடி பண்ணிடுவார். அப்போது எந்த படம் போதும், கைதி 2 இல்லை இதுவான்றது அவங்களோட டேட்டு பொறுத்து போவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம்டாக வரல. ஆனால் ஊடகங்கள் எல்லாருமே இதை கன்ஃபார்ம்டு நியூஸ்ன்ற மாதிரியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, இந்த கைதி 2 தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது, இதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். கைதி படம் சைன் பண்ணும்போது எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். இந்த படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம், அடுத்த படம் அது கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா அவர் 75 கோடி ரூபாய் சம்பளம் வாக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50 கோடின்னு அவர் தான் சொன்னார். அப்படிங்கும்போது கைதி 2 இதனால கூட தள்ளி போயிட்டே இருக்குமா? ஏன்னா அதற்கு மறுபடியும் எவ்வளோ கோடி இருக்கும்? இல்லை அப்படி கிடையாது. எக்ஸாக்ட் சம்பளம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அது பிரபுவும் லோகேஷ் கனகராஜும் சொல்லாத போது நம்ம சொல்ல முடியாது. நம்மளா இட்டு கட்டி பேசிட்டு இருக்கோமே தவிர அவங்க சொல்லவே இல்லை. அவர் 50 கோடி இந்த படத்துக்கு கிடைச்சதுன்றது ஒப்படா சொல்லிவிட்டு தான் மாட்டினார். இலக்கச்சக்க பேர் அதை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ 50 கோடி சம்பளம் வாங்கினாங்க, நீயே வந்து இது பண்ணல அப்படின்னு, இந்த மாதிரி படைப்பை பண்ணலன்னு சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் 75 கோடி கேட்டாரா இல்லையான்றது பிரபுக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் நம்மளால் அதை சொல்ல முடியல. ரெண்டாவது லோகேஷ் அவர்களுக்கும் தெரியும், நான் கைதி 2 எடுக்கிறது வந்து கார்த்தி சாரை வச்சுட்டு, அப்போ கார்த்தி சாருக்கான பிஸ்னஸ் ஒன்று இருக்குல்ல, 200 கோடி தான் மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா ஒரு படம் 200 கோடி பண்ண முடியும் வச்சுக்கலாம். இல்லை 250 கோடி, இல்லை நான் 75 கோடி எடுத்துகிட்டா எப்படி பண்ண முடியும் ப்ரொடியூசர்? அப்போ கார்த்தி சாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? படத்தை எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ பெரிய படைப்பை உருவாக்கணும், அதுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் செலவு பண்ணால் எப்படி ரிகவரி பண்ணுறது, பல விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனமாக எடுத்து பாருங்கள், 75 கோடி கேட்டால் நீங்கள் இல்லை லோகேஷ் பண்ணி ஆகணும், நீங்கள் பண்ணீங்க 75 கோடி கையில் கொடுத்துருவாங்களா? எப்படி யோசிப்பாங்கள்ல. ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ வரும், இந்த பட்ஜெட் நம்மளால் ரிகவரி பண்ண முடியுமா, இதுக்கு என்னென்ன பண்ண முடியுன்ற விஷயம் இருக்குல்ல. ஒரு படைப்பு வந்து கடைசியில் கமர்ஷியல் தான். ஓகே, பேஷனுக்காக படத்தை எடுக்க ஆரம்பித்தாலும் கடைசியில் ஆல் பாயில்ஸ் அவுட் நம்பர். கம்ப்யூட்டர் உட்காந்து நம்ம நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். என்னடா இவ்வளோ செலவு பண்ணிட்டா எப்படி எடுக்க போகிறோம்? இப்போது நாங்கள் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் வச்சுங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு படம் தான், படம்னா படம் தான். நான் உட்காந்துக்கிட்டு 1 லட்சத்தும் பேசிட்டே இருப்பேன், 50,000 பேசிகிட்டு இருப்பேன். நேற்று ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர் பேசும்போது நான் ஒரு சம்பளம் பேசிட்டே இருக்கோம், நான் கடைசியில் 50,000 நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நினைப்பேன் 50,000 பெரிய அமௌண்ட்டான்னு. எனக்கு பெரிய அமௌண்ட் அந்த இடத்துல. அந்த படத்துக்கு பெரிய படத்துக்கு வரும்போது நான் 5 லட்சத்துக்கு நெகோஷியேட் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டுங்களா? இன்னும் பெரிய படம் வரும்போது நான் 5 கோடி நெகோஷியேட் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டுங்களா? இங்கே 50,000 நெகோஷியேட் பண்ணுறேன். நான் ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஷன் போச்சு. கடைசியில் சொன்னேன், ஐயோ 50,000 இவ்வளோ ஆர்கியூ பண்ணாதப்பா, விட்டுருப்பா, நீங்கள் 50,000 கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சரி சார் உங்களுக்காக நான் விட்டு கொடுத்துறேன்ட்டார். நான் அடுத்ததான் பெரிய படம் மீடியம் படம் வரும்போது என்ன பண்ணுவேன், 5 லட்சத்துக்கு நெகோஷியேட் பண்ணிட்டே இருப்பேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி பண்ணணும், 5 லட்சத்தை குறைக்கணும்னு நினைப்பேன். பெரிய படம் வரும்போது 5 கோடி நெகோஷியேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ ஏன்னா எல்லா படங்களுக்குமே நம்பர் தான் ஃபைனல். அப்படி வரும்போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் 75 கோடி அப்படிலாம் கொடுக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும், வயபிள் ஆகணும், அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் எக்ஸாக்டாக நம்மளுக்கு நம்பர் தெரியாது. ஸோ அந்த நெகோசியேஷன் என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளே என்ன ஃபைனல் நம்பர் பண்ணியிருக்காங்க, அதனால் தள்ளி போதா இதனால் தள்ளி போதான்றதெல்லாம் அவங்க தான் சொல்ல முடியும், நம்மள சொல்லவே முடியாது. ஆனால் கமல் சார் ரஜினி சார் இணையிற ப்ராஜெக்ட் நடக்க போகுதுன்றது ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சர்டன் ஆகிடுச்சு. அது எப்போ வரும், கைதி 2க்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் இப்போ இதோட அந்த கலெக்ஷன் ஃபிகர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அந்த 404 நாளுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுவரை தமிழ் சினிமாவில் அதை அச்சீவ் பண்ணல. அப்படிங்கும்போது இப்போது அது 1000 crores நோக்கி எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எப்போ அந்த இது வரும்? இல்லை அதுதான் சொல்லணேன். 1000 crore பண்ணணும்னா ஒரு படைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் 250-300 கோடி பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வந்து 1000 crore எட்ட முடியாது. ஏன்னா தமிழ்நாடு லிமிடேஷன் வந்து 225 கோடி தான், 250 கோடி தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது. நார்த் இந்தியா இது ஓவர்சீஸ் எடுத்திங்கன்னா 200-250 கோடி மேலே வராது. கேரளா கர்நாடகா எடுத்திங்கன்னா 2 சேர்த்து 100 கோடி மேலே வராது. ஆந்திரா 100 கோடி மேலே வராது. சரியா?
250 கோடி தமிழ்நாடு, 250 கோடி ஓவர்சீஸ், 500. இது ரெண்டும் சேர்த்து 200. அப்போ எவ்வளோ ஆச்சு? 700 ஆச்சு. இது 300 எங்கேருந்து வரும்? நார்த் மார்க்கெட் தான். நார்த் தான் வரணும். கரெக்டாக? இப்போ தமிழ்நாடு இந்த லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 1000 கோடி பற்றி பேச மாட்டீங்க. ஸோ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் லிமிட் 250 கோடி தான், ஓவர்சீஸில் மேக்ஸிமம் லிமிட் 250 கோடி தான். அப்போ 500 கோடி இது 2 டெரிட்டில் வந்துடும் அசியூம் பண்ணிங்க ஒரு படத்துக்கு. கேரளா கர்நாடகா 2 சேர்த்து 100 கோடி மேலே வராது, அப்போ 600 வந்துடும். ஆந்திராவில் 100 கோடி மேலே எந்த படம் பண்ணதில்லை. நம்ம தமிழ் படங்கள் டப் செய்யப்பட்டு வெளியிடும் போது 100 கோடி மேலே பண்ணதே கிடையாது. அசிவிங் இந்த படம் 100 கோடி அங்கே பண்ணிச்சு வச்சிங்களேன். அப்போ எவ்வளோ நம்மளுக்கு கேரண்டி ஆச்சு? 700 கோடி. அப்போ நார்த் இந்தியாவில் எவ்வளோ பண்ணதோ அப்போ 300 கோடி பண்ணி ஆகணுமா இல்லையா? 300 கோடி பண்ணால் தான் 1000 கோடி பண்ண முடியும் நார்த் இந்தியாவில். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து 30-40 தான் பண்ணியிருக்கு. ஓகே, கூலி வந்து 30-40 கோடி தான் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவில். சப்போஸ் வார் 2 அப்படின்ற ஒரு படம் வரலன்னா இன்னொரு 100 கோடி பண்ணியிருக்கலாம். ஓகே, 100 கோடி பண்ணியிருக்கலாம். ஆனால் பத்தாது, ஸ்டில் அது பத்தாது. ஸ்டில் நம்மளால் 300 கோடி பண்ணாமல் நார்த் இந்தியாவில் நீங்கள் 1000 கோடி கனவை எட்டவே முடியாது. ஸோ இந்த பிரேக்கப் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? அப்போது இந்த பிரேக்கப்பை புரிஞ்சவங்க இந்த 1000 கோடின்ற ஊடகத்தில் பேசுகிறவங்களாம் கொஞ்சம் யோசித்து பேசுவாங்க. எல்லாருமே நான் சொல்கிறது என்னென்னா, ஊடகங்களில் யார் பேசினாலும் 1000 கோடி சும்மா வந்து வடை சுடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் வந்து பிரேக்கப் போடுங்க. நானே சொல்லும்போது முதல்ல சொல்லியிருக்கேன், 1000 கோடி பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு தான் சொல்ல தவிர பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நார்த் இந்தியா பொறுத்து தான் இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. நார்த் இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் 1000 கோடி பண்ணுன்றதை நான் 100 இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். நார்த் இந்தியா உங்களுக்கு 300 கோடி பண்ணால் தான் நீங்கள் 1000 கோடின்ற லெவலில் எட்ட முடியும். ஸோ சொல்லுவாங்க எவ்ரி சிலிண்டர் ஹஸ் டு ஃபயர் அப்படின்வாங்க. தமிழ்நாடும் ஃபயர் பண்ணணும், ஓவர்சீஸும் ஃபயர் பண்ணணும், கேரளா கர்நாடகா ஆந்திரா ஃபயர் பண்ணணும், அதோடு சேர்ந்து நார்த் இந்தியா 3 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, நார்த் இந்தியான்றது பெரிய ஸ்டேட் இல்லை. இப்போ நார்த் இந்தியா 19-20 ஸ்டேட்டு, அந்த எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ஒரு 300 கோடி எட்ட முடியும். இல்லைனா பண்ண முடியாது. அப்போ 1000 கோடின்றது என்றைக்குமே கனவாக தான் இருக்கும் தமிழ் சினிமா பொறுத்தவரையும். அதனால் அதை விட்டுருங்க. நம்முடைய என்ன எப்படி இருக்கணும்னா, இப்போதைக்கு இங்கே இதுவரையும் தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் லெவலில் 2.0 பண்ணியிருக்கு, இல்லைனா ஒரு லியோ பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கு. அந்த கம்பேரிசனில் போவானே அதுக்குள்ளே ஆளுக்கு கமெண்ட் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஓ இல்லை இந்த படம் தான் பெட்டராக பண்ணியிருக்கு, நீ போய் ஜெயிலரும் 600 கோடி தாண்டி பண்ணும். இப்போ 3 படங்கள் வந்து 600 கோடி தாண்டி பண்ணியிருக்குப்பா, அப்படி வச்சுக்கலாம். கான்ட்ரவர்சி வேணாம். ஜெயிலரு 2.0 அண்ட் லியோ. இப்போது இந்த படம் அதை தாண்டி போகும் போதா, அதை தாண்டி இண்டஸ்ட்ரிட்டாக மாறப்போதான்றது பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா 27ஆம் தேதி லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே வந்திருக்கு. இந்த வீக்கெண்ட் இருக்குது. இப்போ நம்ம Thursday பேசிகிட்டு இருக்கோம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆடியன்ஸ் இன்னும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. 27ஆம் தேதி புதன்கிழமை லீவு. அடுத்த வாரமும் படம் எதுவுமே இல்லை. 29, 30, 31 படம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அது பிறகு 4ஆம் தேதி வரையும் எந்த படமும் இல்லை. அப்போது ஒரு 2 வாரம் இருக்கிறது இந்த படம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 படங்கள் 600 கோடி தாண்டி பண்ண படங்களை தாண்டி ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே எப்படி இந்த படம் சஸ்டெயின் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இந்த வீக்கெண்டில் அதுவும் இந்த நம்ம மகானுபாவனங்கள் இருக்கானுங்களே, சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு படத்தை வந்து பார்க்க செய்கிறாங்களே, அவங்களாம் கொஞ்சம் சைலண்டானா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிட்டாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டன் சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ. VVD, 8 years of legacy in consumer goods. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். Healthy and delicious. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.